வணக்கம். இன்றைய முக்கிய இலங்கை செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். கட்டுநாயக்க விமான நிலையத்திலிருந்து சென்ற விமானத்தில் ஏற்பட்ட ஆபத்து, நள்ளிரவில் அனர்த்தம். சொல்லிசை பாடகர் சங்கீத்சன் வழக்கில் பயங்கரவாத தடை சட்டம் நீக்கம். அடுத்த 24 மணித்தியாலத்திற்கான இலங்கையின் வானிலை வழங்கப்பட்டுள்ள அவசர அறிவுறுத்தல். சுரேசலேவின் சாகும் வரை உண்ணாவிரத போராட்டம், தினமும் சந்திக்க அனுமதி கோரும் சட்டத்தரணி. சஹ்ரானின் பின்னணியில் இருந்த முக்கிய நபர்கள், உண்மையை கண்டறியும் பொறுப்பு அனுர தரப்பிடம். தீவிரமடையும் எல்னினோ தாக்கம், இலங்கைக்கு ஏற்படக்கூடிய அபாயம் என்ன? இலங்கையில் அடுத்தடுத்து சிக்கும் வெளிநாட்டு கும்பல், கொழும்பில் மற்றுமொரு மோசடி அம்பலம். பாலச்சந்திரனின் மரணம், நாடாளுமன்றில் கேள்வி எழுப்பிய ஆளும் கட்சி எம்பி. இனி விரிவான செய்திகள். விரிவான செய்திகளுக்குள் செல்வதற்கு முன்பு உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள எமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். கட்டுநாயக்க விமான நிலையத்தில் இருந்து சென்ற விமானத்தில் ஏற்பட்ட ஆபத்து, நள்ளிரவில் அனர்த்தம். கட்டுநாயக்க விமான நிலையத்திலிருந்து ஆஸ்திரேலியாவின் சிட்னி நோக்கி புறப்பட்ட விமானத்தின் முதலாவது என்ஜின் மீது மின்னல் தாக்கியமையால் ஆபத்து ஏற்பட்டது. எனினும் விமானம் பாதுகாப்பாக தரையிறக்கப்பட்டுள்ளதாக சிவில் விமான போக்குவரத்து அதிகார சபை தெரிவித்துள்ளது. கொழும்பிலிருந்து சிட்னி நோக்கி பயணித்த ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் நிறுவனத்துக்கு சொந்தமான UL 606 விமானம் வெள்ளிக்கிழமை புறப்பட்ட சிறிது நேரத்திலேயே மீண்டும் கொழும்பு திரும்பியது. மின்னல் தாக்கத்திற்குள்ளானதாக தெரிவிக்கப்பட்டதை அடுத்து மீண்டும் கட்டுநாயக்க விமான நிலையத்திற்கு விமானம் திரும்பியுள்ளது. விமான பயணத்தின் போது பலத்த சத்தம் கேட்டதாகவும், அதனைத் தொடர்ந்து விமானத்தின் இன்ஜின்களில் ஒன்றிலிருந்து தீப்பிழம்புகள் வெளியேறியதை காண முடிந்துள்ளது. எனினும் சிறிது நேரத்திலேயே நிலைமை வழமைக்கு திரும்பியதோடு விமானம் மின்னல் தாக்குதலுக்குள்ளாகியுள்ளதாக பயணிகளுக்கு அறிவிக்கப்பட்டுள்ளது. விமானத்தின் என்ஜின்களில் ஒன்று சிறிய அளவில் சேதமடைந்துள்ளதாக விமான பணியாளர்கள் தெரிவித்துள்ளனர். அத்துடன் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக சிட்னி நோக்கி பயணத்தை தொடர முடியாது என்றும் அவர்கள் குறிப்பிட்டுள்ளனர். இந்த நிலையில் அந்த விமானம் மீண்டும் கொழும்புக்கு திரும்பி எந்தவித அசம்பாவிதமும் இல்லாமல் பாதுகாப்பாக தரையிறங்கியது. சுரேசலேவின் சாகும் வரை உண்ணாவிரத போராட்டம், தினமும் சந்திக்க அனுமதி கோரும் சட்டத்தரணி. தடுப்பு காவலில் வைக்கப்பட்டுள்ள ஓய்வு பெற்ற மேஜர் ஜெனரல் சுரேசலேவை தினந்தோறும் சந்திப்பது தனது தொழிற்கடமை என்பதால் அதற்கு வாய்ப்பளிக்குமாறு அவரது சட்டத்தரணி வேண்டுகோள் விடுத்துள்ளார். சுரேசலே சார்பில் அவரது வழக்கில் முன்னிலையாகும் சட்டத்தரணி அசித் ஸ்ரீவர்த்தன குற்றப்புலனாய்வு திணைக்களத்தின் பணிப்பாளர் ஷானி அபேசேகரவிற்கு எழுதியுள்ள கடிதத்திலேயே மேற்கண்ட விடயத்தை வலியுறுத்தியுள்ளார். சாகும் வரை உண்ணாவிரத போராட்டம் ஒன்றில் ஈடுபட்டுள்ள தனது கட்சிக்காரரின் நிலையை தொடர்ந்து கண்காணிப்பதும், அது குறித்த தகவல்களை நீதிமன்றத்துக்கு அறிவிப்பதும், அவரது உரிமைகளின் நலனையும் உறுதி செய்வதும் தனது தொழில்முறை பொறுப்பு என்று சட்டத்தரணி தெரிவித்துள்ளார். தனது கட்சிக்காரருடன் தொடர்ச்சியாக தொடர்பில் இருப்பது அவசியம் என்று சுட்டிக்காட்டும் அவர், அதற்காக தினமும் அவரை சந்திக்க அனுமதிக்குமாறு குற்றப்புலனாய்வுத்துறை பணிப்பாளரிடம் கோரிக்கை விடுத்துள்ளார். சஹ்ரானின் பின்னணியில் இருந்த முக்கிய நபர்கள், உண்மையை கண்டறியும் பொறுப்பு அனுர தரப்பிடம். உயிர்த்த ஞாயிறு குண்டுவெடிப்பு சம்பவங்களின் உண்மையான சூத்திரதாரிகளை கண்டறிந்து சட்டத்தின் முன் நிறுத்துவதாக தேர்தல் காலத்தில் வழங்கிய வாக்குறுதியை நிறைவேற்றுவதில் தற்போதைய அரசு முழு பொறுப்புடன் செயற்பட வேண்டும் என்று ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் முஜிபுர் ரஹ்மான் வலியுறுத்தியுள்ளார். சுரேசலவுக்கு ஆதரவாக கொழும்பில் விமல் வீரவன்ச உள்ளிட்ட தரப்பினரால் முன்னெடுக்கப்பட்ட சத்தியாகிரக போராட்டம் இடைநிறுத்தப்பட்டமை குறித்து ஊடகங்களிடம் அவர் கருத்து தெரிவிக்கும் போது இதனை குறிப்பிட்டார். அரசு இந்த விசாரணை விவகாரத்தை சரியான முறையில் கையாண்டு வருகிறதா என்பதை எதிர்க்கட்சி என்ற ரீதியில் தாங்கள் தொடர்ந்து உன்னிப்பாக கவனித்து வருவதாக அவர் குறிப்பிட்டார். தீவிரமடையும் எல்னினோ தாக்கம், இலங்கைக்கு ஏற்படக்கூடிய அபாயம். பசிபிக் பெருங்கடல் பிராந்தியத்தில் அடுத்த மாதம் உருவாகக்கூடிய எல்னினோ காலநிலை மாற்றம் இம்முறை மிகவும் சக்தி வாய்ந்ததாக இருக்கும் என வளிமண்டலவியல் திணைக்களத்தினர் எச்சரித்துள்ளனர். இதன் காரணமாக இலங்கை, இந்தியா உள்ளிட்ட பல நாடுகள் கடுமையான பாதிப்புகளை எதிர்கொள்ளும் என எதிர்பார்க்கப்படுகிறது. மத்திய மற்றும் கிழக்கு பசிபிக் பெருங்கடலின் வெப்பநிலை சாதாரண அளவை விட அதிகரிப்பது எல்னினோ எனவும், வெப்பநிலை குறைவது லானினோ எனவும் அழைக்கப்படுகிறது. ஒட்டுமொத்த செயல்முறையையும் எல்னினோ தென் அலைவு என அழைக்கப்படும் நிலையில் இது வளிமண்டலத்தின் இயல்பான காற்று வீசும் திசையை மாற்றியமைக்கிறது. பொதுவாக எல்னினோ நிலைமை 2 முதல் 7 ஆண்டுகளுக்கு ஒரு முறை உருவாகும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது. பசிபிக் பிராந்தியத்தில் இது உருவான பின்னர் அதன் வெப்பமான சூழல் 8 முதல் 11 மாதங்கள் வரை நீடிக்கும் என்றும், இதன் உச்சகட்ட தாக்கம் பெரும்பாலும் டிசம்பர் மாதத்தில் ஏற்படும் என்றும் தெரிவித்துள்ளது.
இந்த எல்னினோ தாக்கத்தின் காரணமாக வரும் ஜூலை மற்றும் ஆகஸ்ட் மாதங்களில் இலங்கையின் மழை வீழ்ச்சி கணிசமாக குறைந்து வெப்பமான வானிலை அதிகரிக்கும் என வளிமண்டலவியல் திணைக்களம் கணித்துள்ளது. எவ்வாறாயினும் செப்டம்பர் மாதத்தில் இறுதியில் இலங்கை அருகே வளிமண்டலத்தில் ஒரு காற்றழுத்த தாழ்வு நிலை உருவாக வாய்ப்புள்ளதால் எதிர்பார்த்த மழை செப்டம்பர் மாதத்தில் கிடைக்கலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது. போதிய மழை இல்லாததால் இந்தியா உள்ளிட்ட பிராந்திய நாடுகள் தங்களின் உணவு பாதுகாப்பை கருதி ஏற்றுமதி கட்டுப்பாடுகளை விதித்தால் அது இலங்கையை கடுமையாக பாதிக்கும். இது தொடர்பாக ஐக்கிய நாடுகள் சபையின் இலங்கை பிரதிநிதிகள் உட்பட பல தரப்பினர் பங்கேற்ற ஆலோசனை கூட்டம் ஒன்றிலும் நேற்று தீவிரமாக கலந்துரையாடப்பட்டது. இந்நிலைமையை கருத்தில் கொண்டு ஜூலை, ஆகஸ்ட் மற்றும் செப்டம்பர் மாதங்களில் நீரை மிகவும் சிக்கனமாக பயன்படுத்துவது அவசியமாகும் என வானிலை ஆய்வு திணைக்களம் சுட்டிக்காட்டியுள்ளது. அத்துடன் நீர் முகாமைத்துவத்திற்கான ஆயத்தங்கள் குறித்து பொறுப்பான துறைகளுக்கு ஏற்கனவே அறிவுறுத்தப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. சொல்லிசை பாடகர் சங்கீதன் வழக்கில் பயங்கரவாத தடை சட்டம் நீக்கம், நீதிமன்றம் பிறப்பித்துள்ள உத்தரவு. தாயக எழுச்சி பாடலை எடிட் செய்து தனது சமூக வலைதளத்தில் பதிவிட்ட குற்றத்திற்காக கைது செய்யப்பட்ட சொல்லிசை பாடகர் சங்கீத்சன் விளக்கமறியல் உத்தரவு நீடிக்கப்பட்டுள்ளதுடன் பயங்கரவாதம் தடை சட்டம் வழக்கிலிருந்து நீடிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. குறித்த வழக்கு இன்று விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போதே இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. பயங்கரவாத தடை சட்டம் நீக்கப்பட்ட நிலையில் சாதாரண வழக்காக மாற்றப்பட்டுள்ளதுடன் சங்கீத்சனுக்கு பிணை வழங்க வாய்ப்புள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. கிளிநொச்சியை பிறப்பிடமாக கொண்ட சங்கீத்சன் தனது சமூக வலைதளத்தில் தாயக எழுச்சி பாடலை எடிட் செய்து பதிவிட்ட குற்றச்சாட்டிற்காக பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டுள்ளார். இலங்கையில் அடுத்தடுத்து சிக்கும் வெளிநாட்டு கும்பல், கொழும்பில் மற்றொரு மோசடி அம்பலம். போலி ஆவணங்களை தயாரித்து இணையவழி பண மோசடியில் ஈடுபட்டதாக சந்தேகத்தின் பேரில் 18 வெளிநாட்டினர் கைது செய்யப்பட்டுள்ளனர். கொள்ளுப்பட்டி கிரிபத் கொடை பகுதியில் சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். மத்திய குற்றப்புலனாய்வு பணியகத்தின் அதிகாரிகள் நடத்திய சோதனைகளின் போது இவர்கள் கைது செய்யப்பட்டனர். கைது செய்யப்பட்டவர்களில் 17 பேர் சீன நாட்டினர் என தெரிவித்துள்ளனர். சந்தேக நபர்களிடமிருந்து 62 வெளிநாட்டு கடவுச்சீட்டுகள், குற்றங்களுக்காக பயன்படுத்தப்பட்ட கையடக்க தொலைபேசிகள் உள்ளிட்ட மின்னணு உபகரணங்கள் மற்றும் சட்டவிரோதமாக நாட்டிற்குள் இறக்குமதி செய்யப்பட்டு 2000 சிகரெட்டுகள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன. போலி ஆவணங்களை தயாரிக்க பயன்படுத்தப்பட்ட உபகரணங்களும் சந்தேக நபர்களிடமிருந்து கைப்பற்றப்பட்டதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். கடந்த மாதத்தில் நாடளாவிய ரீதியில் மேற்கொள்ளப்பட்ட பல சுற்றுவளைப்புகளில் 500க்கும் மேற்பட்ட வெளிநாட்டவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். இந்த குற்ற கும்பல்கள் இலங்கையை தளமாக கொண்டு பல்வேறு இணைய மோசடிகளில் ஈடுபட்டு வந்தமை குறிப்பிடத்தக்கது. அடுத்த 24 மணித்தியாலத்திற்கான இலங்கையின் வானிலை வழங்கப்பட்டுள்ள அவசர அறிவுறுத்தல். சிலாபத்திலிருந்து கொழும்பு மற்றும் காலி ஊடாக ஹம்பாந்தோட்டை வரையான கடலோரத்திற்கு அப்பாற்பட்ட கடற்பரப்புகளில் அவ்வப்போது மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடிய சாத்தியம் காணப்படுவதாக வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது. அடுத்த 24 மணித்தியாலத்துக்கான வானிலை முன்னறிவிப்பு அதிகாலை 5:30 மணிக்கு வெளியிடப்பட்டுள்ளது. இந்த அறிவிப்பில் நாட்டில் சூழவுள்ள கடற்பரப்புகளில் காற்றானது தென்மேற்கு திசையிலிருந்து வீசக்கூடும். காற்றின் வேகமானது மணித்தியாலத்திற்கு 30 முதல் 40 கிலோமீட்டர் வரை காணப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. காங்கேசன் துறையிலிருந்து மன்னார் ஊடாக கற்பிட்டி வரையான கடலோரத்திற்கு அப்பாற்பட்ட கடற்பரப்புகளில் காற்றின் வேகமானது அவ்வப்போது மணித்தியாலத்திற்கு 60 முதல் 70 கிலோமீட்டர் வரை அதிகரிக்கக்கூடிய சாத்தியம் காணப்படுகிறது. திருகோணமலையிலிருந்து முல்லைத்தீவு ஊடாக காங்கேசன் பாலச்சந்திரன் மரணம், நாடாளுமன்றில் கேள்வி எழுப்பிய ஆளும் கட்சி எம்பி. தமிழீழ விடுதலை புலிகள் அமைப்பின் தலைவரின் மகன் பாலச்சந்திரனின் மரணம் குறித்து நாடாளுமன்ற சிறப்புரிமைகளை பயன்படுத்தி கேள்வி எழுப்பியமை குறித்து ஆளும் கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர் ரியாஸ் ஃபாரூக் கேள்வி எழுப்பியுள்ளார். கடந்த நாடாளுமன்ற அமர்வில் எதிர்க்கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர் ரஃபூப் ஹக்கீம் முன்வைத்த கருத்துக்கு இன்று பதில் வழங்கும் விதமாக தனது கருத்தை அவர் வெளிப்படுத்தியுள்ளார். இறுதி யுத்தத்தின் போது யார் ஆட்சியில் இருந்தார்கள் என்றும் இந்த கொலைக்கு உண்மையில் பொறுப்பு கூற வேண்டியவர்கள் யார் எனவும் அவர் சுட்டிக்காட்டியிருந்தார். நாடாளுமன்ற சிறப்புரிமைகளை பயன்படுத்தி அவர் இந்த கருத்தை முன்வைத்தார். இந்த மரணத்தின் போது ஆட்சியில் இருந்தவர் யார், பொறுப்பு கூற வேண்டியவர்கள் யார்? அன்று இன்றுள்ள 159 நாடாளுமன்ற உறுப்பினர்களும் ஆட்சியில் இருந்தோமா? ஏன் விடுதலை புலிகள் அமைப்பின் தலைவரின் மகன் பாலச்சந்திரன் ஆட்சியில் இருந்தவர்களும் நாடாளுமன்றில் இருந்தவர்களும் காப்பாற்ற முன்வரவில்லை? ஏன் விடுதலை புலிகள் அமைப்பின் தலைவரின் மகன் பாலச்சந்திரனை ஆட்சியில் இருந்தவர்களும் நாடாளுமன்றில் இருந்தவர்களும் காப்பாற்ற முன்வரவில்லை? இந்த விடயங்களை அறிந்து குழப்புவதற்காக இவ்வாறான கருத்துக்களை ஹக்கீம் முன்வைக்கிறார் என அவர் கேள்வி எழுப்பியுள்ளார்.